கார்த்திகை தீபம் சீரியல்ல இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அபிராமி அம்மாவை ரேவதி அவங்க வீட்டுக்கு கூப்பிடுறாங்க. எங்க வீடு பக்கத்துல தானே இருக்கு, நீங்க ஒரு எட்டி வந்துட்டு போனா எங்களுக்கு சந்தோஷமா இருக்குதுல்லங்கிறாங்க. அடைச்சே யாரையெல்லாம் வீட்டுக்கு கூப்பிடுறதுன்னு இவளுக்கு ஒரு விவஸ்தையே இல்லாம போச்சு. இவங்கள வீட்டுக்கு கூட்டி போயிட்டோம், அம்மா நம்மள ஒரு வழி பண்ணிடுவாங்க. இவ ஏன் இதெல்லாம் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறான்னு ரோகிணியும் துர்காவும் பேசிக்கிறாங்க. என்னம்மா நான் கூப்பிடுறேன், நீங்க பேசாம இருக்கீங்களேன்னு கேக்குறாங்க ரேவதி. அபிராமி அம்மா கார்த்தியை பாக்குறாங்க. கார்த்திக்கு இதுல விருப்பம் இல்லாத மாதிரி இருக்கிறதா பார்த்துட்டு, இல்லம்மா நான் இன்னொரு நாளைக்கு வரேங்கிறாங்க. கண்டிப்பா இன்னொரு நாள் நீங்க எங்க வீட்டுக்கு வரணும்னு கூப்பிடுறாங்க ரேவதி. அப்பாடா இந்த அம்மாவே வரலன்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லதா போச்சுங்கிறாங்க துர்கா. கார்த்தி நம்ம எல்லாருமா சேர்ந்து ஒரு போட்டோ எடுத்துக்கலாமான்னு கார்த்தியை கேக்குறாங்க. அப்பாடா இது வேறையா அப்படின்னு நினைக்கிறாங்க கார்த்தி. நானெல்லாம் வரலன்னு துர்காவும் ரோகிணியும் சொல்றாங்க. ஒரு போட்டோ தாங்கக்கா, அவங்க ஆசைப்படுற மாதிரி ஒரு போட்டோ எடுத்துக்கிறதுல உனக்கு என்ன ஆயிட்டு போகுது, வாக்கா வந்து நெல்லு வான்னு ரேவதி கூப்பிடுறாங்க. அப்புறமா கோயில இருந்த ஒருத்தரை கூப்பிட்டு எங்க எல்லாத்தையும் ஒரு போட்டோ எடுங்கன்னு சொல்லி கார்த்தி போன் கொடுக்குறாங்க. போட்டோ எடுக்கிறாங்க. அபிராமி திரும்ப ஊருக்கு வந்துட்டு இருக்காங்க. கார்ல வரும்போது ராஜா காரை குறுக்காட்டி கார்ல ஏறிக்கிறாங்க. அது வரைக்கும் அபிராமிக்கு தெரியவே இல்லை. அபிராமி பார்த்துட்டு டே எங்கட போனேன், செதுருதங்க பொறுக்க போனியா, இவ்வளவு நேரமா எங்கட போனேன், நாங்க எல்லாரும் போட்டோ எடுத்துட்டு இருந்தோமே, அந்த போட்டோ கூட உனக்கு காணுமேங்கிறாங்க. எனக்கு ஒருத்தன் துரத்திட்டு வரானுங்க, நான் கதற கதற ஓடி வந்து உங்க வண்டியில ஏறின வரைக்கும் உங்களுக்கு தெரியலையா, அப்படி என்ன போட்டோ பாக்குறீங்கன்னு கேக்குறாங்க ராஜா. என்னை துரத்திக்கிட்டு வரானுங்க, சீக்கிரமா வண்டி எடுங்க, அடிச்சாலும் அடிச்சு போடுவானுங்க, அப்பா என்ன அடி குடிச்சுட்டானுங்கன்னு ராஜா புலம்பிக்கிட்டு வராங்க. மாயாண்டி வீட்டுக்கு வராங்க. அவங்க அம்மா அவங்க அப்பா போட்டோ பார்த்துக்கிட்டு அழுதுகிட்டே இருக்காங்க. மாயாண்டி வந்ததுக்கு அப்புறமா டே மாயாண்டி இன்னைக்கு என்ன நாள்னு உனக்கு தெரியுதாங்கிறாங்க. தெரியுதுமாங்கிறாங்க. இன்னைக்கு உங்க அப்பனோட உசுர அடங்குற நாள், இன்னைக்கு அந்த மனுஷனை வந்து கையெடுத்து கும்பிட்டுக்கவா அப்படின்னு கூப்பிடுறாங்க. மாயாண்டியும் போய் அவங்க அப்பாவுக்கு முன்னாடி சாமி கும்பிடுறாங்க. வாடா வந்து சாப்பிடு வாடா, உங்க அப்பாவுக்கு நாட்டுக்கோழினா ரொம்ப பிடிக்கும், சாப்பாட்டு பிரியர், அவருக்கு நல்லெண்ணெய் ஊற்றி மிளகு தூக்கலா போட்டு காரசாரமா வச்சு கொடுத்தா அப்படி சாப்பிடுவார். என்னடா சாப்பாடு சாப்பிட்ற, கோழி குப்பையை கீறுற மாதிரி அப்படியே பெரிய உருண்டையை பிடிச்சி வப்பு வப்புன்னு சாப்பிட்றா, இருடா நான் உருண்டை பிடிச்சி ஊட்டி விடுறேங்கிறாங்க. நல்லா வேலைக்கு தின்னுடா, இதை தவிர உன்னால வேற என்ன வேலை செய்ய முடியும், அப்பனை துடிக்க துடிக்க கொண்டவன் இன்னைக்கு மவுசா ஊரை சுத்திக்கிட்டு தெரியறான். நல்லா தின்னுட்டு ஊரை சுத்திக்கிட்டு இருக்கிற வக்கனையே வடிச்சு கொட்ட நான் இருக்கேன். நல்லா தின்னுட்டு உருப்படியா ஏதாவது செய், நீ திங்கிறத உங்க அப்பன் பார்க்கட்டும். உங்க அப்பனை துடிக்க துடிக்க கொன்னவன் அப்படி தெனா வெட்ட ஊரை சுத்திக்கிட்டு வந்துகிட்டு இருக்கிறான், நெஞ்ச நிமித்தி போறான். நான் பெத்த புள்ள இப்படி திங்கிறதுக்கு மட்டும்தான் ஆவானானு உங்க அப்பனும் பார்க்கட்டும். அத்தா அப்படி எல்லாம் எதுவும் இல்லைன்னு சொல்றாங்க மாயாண்டி. அடைச்சி வாயை மூடுடா, துள்ள துடிக்க உங்க அப்பனை பறி கொடுத்து போட்டு எப்படிடா உன்னால சோத்து மேல கொஞ்சம் சோறு திங்க முடியுது, உப்பு போட்டு தாண்டா சோறாக்கி போடுற, உனக்கு ரத்தம் கொதிக்கலையா, ரோசம் இல்லையாடா, அப்பாவை நினைக்காத நாள் கிடையாது, நானும் ஏதாவது ஒண்ணு பண்ணணும்னு தான் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேங்கிறாங்க. ஏண்டா என்னடா பண்ண, உன்னால என்னடா பண்ண முடிஞ்சது, சோத்த 3 வேலையும் ஆக்கி போட்டா நல்லா கொட்டிக்க தெரியுது, உன்னால அவளை என்னடா பண்ண முடிஞ்சது, நேத்து வார கோயில் அவளை கொல்லருக்கு ஆள் அனுப்புனேம்மா, அதுக்குள்ள ஒருத்தன் வந்து காரியத்தையே கெடுத்து போட்டாங்கிறாங்க மாயாண்டி. எது கொல்றதுக்கு ஆள் அனுப்புனியா, செத்தது உங்க அப்ப, நீ போய் வெட்டாம ஆள் அனுப்புன்னு சொல்றியே, வெக்கமா இல்லையாட உனக்கு, உங்க அப்பா செத்த நாள்ல இருந்து என் நெஞ்சுக்குள்ள நெருப்பா எரிஞ்சுக்கிட்டு இருக்குது, எனக்கு எரியற மாதிரி உனக்கு எரிஞ்சிருந்தா இன்னாரும் இன்னும் அவளை உள்ள உயிரோட விட்டு வச்சிருப்பியாடா, பத்தியும் கவலைப்படாம அந்த நாதாரிய வெட்டி வீசிருப்பில்லடா, என் புருஷ துடிக்க துடிக்க உயிர் விட்ட மாதிரி அவளும் துடிக்கணும்டா, அப்பதான் என்னடா ஆத்மா சாந்தி அடையும். எனக்கு உங்க அப்பனுக்கு நீ பிறந்தது உண்மையா இருந்தா அவளை வெட்டி வீசிட்டு ஏன் முன்னாடி வந்து நில்லுடா, அப்படி உன்னால முடியலன்னா அவளை ஏன் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்து, அவளை நான் வெட்டி வீசுறேன், புருஷ அனுபவிச்ச அதே வழியை அவளும் துடி துடிச்சு சாகணுங்கிறாங்க. ஆத்தா நீ சொன்னதை நான் செய்யற ஆத்தாங்கிறாங்க மாயாண்டி. மாயாண்டி கோபத்துல சவுந்தலாவுக்கு பொன் பண்றாங்க. என்னங்க உங்க குரல் ஒரு மாதிரியா இருக்குதுங்கிறாங்க. சாமுண்டீஸ்வரி எங்க இருக்கான்னு கேக்குறாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல சூளைக்கு போறாங்கிறாங்க. சூளையில இருந்து அவ உயிரோட திரும்ப மாட்டாங்கிறாங்க. ஐயோ என்னங்க சொல்றீங்க, நீங்க கோவமா பேசுறீங்க, ஆமா சவுந்தலா அவ உயிரோட இருக்கிற வரைக்கும் உன்னையும் என்னையும் சேர வாழவே விட மாட்டா, அவ இருக்கிற வரைக்கும் நாம 2 பேரும் பிரிஞ்சுதான் இருக்கணும் போல இருக்கு, அவனாலதான் நாம 2 பேரும் பிரிஞ்சு கிடக்குறோம், இன்னும் நல்லா நினைச்சு பார்த்தா இரவு காத்த கிளி மாதிரி நம்ம 2 பேரும் பிரிஞ்சு இருக்கிறோம்னா அது அவனாலதான், அவ என்னடானா புருஷன் குழந்தைங்கன்னு நிம்மதியா இருக்கா, அவனால நாம தான் வாழ்க்கையை தொலைச்சிட்டு நிக்கிற சகுந்தலா, உங்க அக்காவோட உயிர் எடுத்தா தான் நம்ம 2 பேரும் நிம்மதியா இருக்க முடியுங்கிறாங்க. ஆமாங்க நானும் அதான் நினைச்சிட்டு இருக்கேன், நானும் நெருப்புல நிக்கிற மாதிரி தான் நிக்கிறேன், நான் மட்டும் என்ன நிம்மதியாவா இருக்கேன், அவளை முடிச்சு கட்டுறதுக்கு கரெக்டான இடத்துக்கு தான் அவ செங்கல் சோலிக்க போறா, நீங்க வாங்க முடிச்சிடலாங்கிறாங்க. அவ மட்டும் தனியா போறாளா இல்ல அந்த பாடி கார்டு கூட வரானான்னு கேக்குறாங்க மாயாண்டி. அந்த பாடி கார்டு வராம நான் பாத்துக்கிறேன், நீங்க எங்க அக்கா கதையை முடிச்சிருங்கன்னு சொல்றாங்க சகுந்தலா. சகுந்தலா எச்சரிக்கையா இரு, இல்லைன்னா கோயில்ல போட்ட பிளான் சொதப்புன மாதிரி இதுவும் சொதப்பிட போகுதுங்கிறாங்க மாயாண்டி. அவ வராம தடுத்து நிறுத்தி என்ன பண்ணணுமோ அதை நான் பாத்துக்கிறேன், அவ வரமாட்டாங்கிறாங்க. அப்படின்னா இன்னைக்கு உங்க அக்கா கதை க்ளோஸ்ங்கிறாங்க. போனை கட் பண்றாங்க மாயாண்டி. மாயாண்டி அவங்க அம்மாவை கூப்பிடுறாங்க. ஆத்தா நீ இன்னைக்கு எனக்கு ரொம்ப கேவலமா பேசிட்டேன், அப்ப நான் கொன்னவளை இன்னைக்கு நான் உயிர் எடுக்க போறேன், புறப்பட்டேங்கிறாங்க. என்னடா நெசமா தான் சொல்றியா, என்னோட தைரியத்தையும் வீரத்தையும் சந்தேகப்பட்டியல, அவ செத்துட்டாங்கிற செய்தி எனக்கு முன்னாடி உனக்கு வந்து சேரும் பாரு, ஒரு வீர நான் அப்பனுக்கு பிறந்தவடா நீ, அதுவும் நான் பெத்த பையன்டா, உன்னோட திறமை வீர என்னங்கிறது உன்னை விட எனக்கு தாண்டா தெரியும், இன்னைக்கு அந்த மனுஷனுக்கு திதி கொடுத்தோம், அதனாலதான் எனக்குள்ள ஒரு ஆங்காரம் வந்துருச்சுடா, அதனாலதான் உன்னை அப்படி பேசும்படி ஆகி போச்சுங்கிறாங்க மாயாண்டியோட. நல்லது
அதுக்கு தான் இப்ப என் சிங்க குட்டி கிளம்பிட்டான்ல வீரத்தோட போய் திரும்பி வாடா இரு வரேன்ட்டு போறாங்க. அந்த அம்மா போய் அருவாள் எடுத்துக்கிட்டு வந்து மாயாண்டி கையில கொடுக்குறாங்க. இந்த அவளை வெட்டி சாச்சிட்டு வாடா என் சிங்க குட்டி அப்படின்னு அருவாளை கையில கொடுக்குறாங்க. கூட பிறந்தா மட்டும் பிறப்பலடா நீயும் என் சிவனாண்டி கூட போயிட்டு வாடா அவளை சாகடிக்கிற வெட்டு ஒரே வெட்டா தான் இருக்கணும். சரிம்மா போயிட்டு வெற்றியோட திரும்பி வரேன்ட்டு போறாங்க சிவனாண்டி. சாமுண்டேஸ்வரி வீட்டு விட்டு கிளம்பி வரும்போது வாசப்படி தடுக்குது. ஐயோ அம்மா அப்படின்னு சாஞ்சு விழுவுறாங்க. ஐயோ அக்கா பார்த்து வரக்கூடாதா உங்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நான் என்னக்கா பண்ணுவேன் நீங்க இல்லாத ஒரு சூழ்நிலையை என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாதுங்கிறாங்க. சரி அவரை வர சொல்லுங்கிறாங்க. மாமாவையாங்கிறாங்க. அவர் எதுக்கு 10 பைசா கூட பிரயோஜனம் இல்லை அந்த கார்த்தியை வர சொல்லுங்கிறாங்க. நீங்க எங்கேயும் போக வேண்டாம் நான் கெட்ட கனவு கண்டேன்னு சுவாதி ஓடி வந்து அவங்க அம்மாவை தடுக்கிறாங்க. என்னோட கனவை குப்பையில போடு கார்த்தி துணையா வரான் எனக்கு பயமில்லைன்ட்டு போறாங்க சாமுண்டீஸ்வரி.